வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அயோத்தி கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பாலராமர் சிலை. தாமரை மலரை பாதத்தில் வைத்து வழிபட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. ராமர் சிலைக்கு தீபாராதனை காட்டிய பிரதமர் நரேந்திர மோடி. நெடுஞ்சான்கிடையாக விழுந்து மனமுருகு வணங்கினார். பிரதமர் மோடிக்கு புனித கயிறு மற்றும் மோதிரம் அணிவித்த சாதுக்கள். பிரசாதம் இருந்து விரதத்தை முடித்துக் கொண்டார் பிரதமர். 11 दिवसीय उपवास को वो पूर्ण कर रहे हैं. मैं श्री राम जन्मभूमि तीर्थ क्षेत्र के अध्यक्ष पूज्य महंत नृत्य गोपाल दास जी महाराज, மிகப்பெரிய சட்ட போராட்டத்தால் ராமர் கோவில் சாத்தியமாகியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியாவே இன்று தீபாவளி கொண்டாடி வருவதாகவும் பெருமிதம். ராமர் சிலை பிரதிஷ்டையின் போது மலர் தூவிய ஹெலிகாப்டர்கள். கோவில் வளாகத்தில் அமர்ந்தபடி திரையில் கண்டுகளித்த முக்கிய பிரமுகர்கள். ராமர் கோவில் பிரதிஷ்டையில் பங்கேற்ற நடிகர்கள் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், சிரஞ்சீவி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. தனியார் கோவில்கள், மண்டபங்களில் ராமர் கோவில் குடமுழக்கை நேரடி ஒளிபரப்பு செய்ய அனுமதி தேவையில்லை என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. பக்தியின் பெயரால் சமூக அமைதியை குலைத்துவிடக் கூடாது என்றும் கருத்து. சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோதண்டராமர் கோவிலில் பூசாரிகள் முகத்தில் கண்ணுக்கு புலப்படாத பயமும் அச்ச உணர்வும் இருந்ததாக ஆளுநர் பதிவு. சோர்வாக இருந்ததை ஆளுநர் தவறாக நினைத்திருப்பதாக அர்ச்சகர் பேட்டி. காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் போன்ற நிலையில் ஆளுநர் இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ஆளுநரிடம் இருப்பது பக்தியா பகல் வேடமா என்றும் கேள்வி. பாஜகவில் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்கள் வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். இளைஞரணி மாநாட்டின் வெற்றியை திசை திருப்பவும் தமிழ்நாட்டில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சியாகவும் குற்றச்சாட்டு. திமுகவை ஆன்மீகத்திற்கு எதிரான அரசு போல சித்தரிக்க ஆளுநர் முயற்சிப்பதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு. கோவிலில் உரிய மரியாதை வழங்கப்பட்டதாகவும் விளக்கம்.
ஹிந்தி தெரியாது போடா என்ற வாசகம் கொண்ட டி ஷர்ட் அணிந்த புகைப்படத்தை எக்ஸ்தளத்தில் பதிவிட்ட அமைச்சர் உதயநிதி. சனாதன விவகாரத்தில் இந்தியில் பதிவிட்ட மத்திய பாஜகவிற்கு பதிலடி. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த அதிமுகவில் 5 பேர் கொண்ட குழு அமைப்பு. KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, SP வேலுமணி, பெஞ்சமின் ஆகியோர் குழுவில் இருக்கின்றனர். அதிமுகவில் தேர்தல் அறிக்கை குழு, பரப்புரை குழு, விளம்பர குழுவும் அறிவிப்பு. ஜெயக்குமார், CV சண்முகம், விஜயபாஸ்கர், வளர்மதி, கோகுல இந்திரா உள்ளிட்ட 35 பேர் சேர்ப்பு. புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் புதுமனை புகுவிழா நடைபெறவிருந்த 3 மாடி வீடு முழுமையாக சாய்ந்து விழுந்து விபத்து. வாய்க்கால் பணியின் போது தோண்டப்பட்ட பள்ளத்தால் புதிய வீடு இடிந்த சோகம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. தமிழ்நாட்டில் 6,18,90,348 வாக்காளர்கள் இருப்பதாக தகவல். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 29ஆம் தேதி வரை நீட்டிப்பு. 16வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டியில் நடந்த ஜல்லிக்கட்டில் மாட்டின் உரிமையாளர் பலி. மாட்டை ஜல்லிக்கட்டிற்கு கொண்டு சென்றபோது முட்டியதில் உயிரிழந்த பரிதாபம். சீனாவின் தென்மேற்கு பகுதியில் பயங்கர நிலச்சரிவு. 47 பேர் உயிரிழந்த சோகம். கடலில் ஆராய்ச்சி செய்யும் சீனாவின் சியாங்யாங் ஹாங் O3 கப்பல் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்ததால் சர்ச்சை. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் தனிப்பட்ட காரணங்களால் முதல் 2 போட்டிகளில் இருந்து விலகுவதாக இந்திய அணி வீரர் விராட் கோலி அறிவிப்பு. புதுச்சேரியில் உப்பனாறு வாய்க்காலில் தோண்டப்பட்ட பள்ளத்தின் காரணமாக 3 மாடி வீடு அடியோடு சரிந்து விழுந்தது. புதுச்சேரி நகரின் மேட்டுப் பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் உப்பனாறு வாய்க்கால் வழியாக வெளியேறி வருகிறது. இவ்வாய்க்காலில் செயல்படுத்தப்பட்டு வந்த சீரமைப்பு பணி ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் தராததால் பாதியில் நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மறைமலை அடிகளில் சாலையில் தாண்டி ஆட்டுப்பட்டி வழியாக வாய்க்காலை சீரமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. இதற்காக வாய்க்காலில் மண்ணள்ளப்பட்டதால் அருகே இருந்த வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டது. இதற்கு அதிமுக முன்னாள் MLA அன்பழகன் உள்ளிட்ட குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து பணியில் ஈடுபட்டவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென்று அப்பகுதியில் இருந்த 3 மாடி வீடு சீட்டுக்கட்டு போல சரிந்து உப்பனாறு வாய்க்காலில் விழுந்தது. இதனை சற்றும் எதிர்பாராத மக்கள், போலீசார் மற்றும் முன்னாள் MLA அன்பழகன் ஆகியோர் தலைத்தெறிக்க ஓடினர். சேகர் சித்ரா என்ற தம்பதியர் கட்டியிருந்த அந்த வீட்டில் சில நாட்களில் புதுமனை புகுவிழா நடைபெறிருந்தது. வீடு சரிந்து விழுந்தபோது அப்பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. வாய்க்காலில் அதிகப்படியான மணல் அள்ளியதின் காரணமாக வீடு இடிந்து விழுந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். बोलो सियावर रामचंद्र की प्रणाम सिया राम किया विश्व कल्याण बोलो राम सिया राम प्रणाम सिया राम किया विश्व कल्याण बोलो राम सिया राम
அயோத்தி ராமஜென்ம பூமியில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் வேத மந்திரங்கள் முழக்க ராமர் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. அயோத்தி ராமஜென்ம பூமியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட ராமர் கோவிலில் குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையில் குடமுழுக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவை ஒட்டி கோவில் வளாகம் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ராமஜென்ம பூமிக்கு வருகை தந்த பிரதமர் மோடி பெரிய தட்டில் பட்டு வஸ்திரங்கள், கிரீடம் உள்ளிட்ட பூஜை பொருட்களை உணர்ச்சி பெருக்குடன் கோவில் கருவறைக்கு எடுத்து வந்தார். अभी बैठने की कृपा करें, जब वो पैदल चलकर आएंगे तो आपको பிரதமர் மோடியிடமிருந்து வேத விற்பனர்கள் அவற்றை பெற்றுக் கொண்டதும் சிறப்பு பூஜைகள் தொடங்கின. முதலில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பிரதமர் மோடிக்கு அருகில் RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் அமர்ந்திருந்தனர். माननीय प्रधानमंत्री जी साधु संतों के निकट की ओर जा रहे हैं. அதன் பின்னர் ராமர் கோவில் கருவறையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சிலை பிரதிஷ்டைக்கான பூஜைகள் நடைபெற்றன. பாலராமர் சிலைக்கு பிரதமர் மோடி தாமரை மலரால் பூஜை செய்தார். இதேபோன்று RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோரும் பூஜை செய்தனர். சிலைக்கு சக்தி ஊட்டும் நிகழ்வுகள் நிறைவு பெற்றதும் பாலராமர் கண்களில் கட்டப்பட்டிருந்த துணி அகற்றப்பட்டது. அப்போது கோவில் வளாகத்தில் இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மலர்களை தூவின. பின்னர் பிரதமர் மோடி பாலராமர் சிலைக்கு தாமரை மலரை அர்ப்பணித்து ஆரத்தி எடுத்து மனமுருக வழிபாடு நடத்தினார். ராமர் சிலை முன்பாக நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்கினார். அதனைத் தொடர்ந்து RSS தலைவர் மோகன் பகவத், ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரும் வழிபாடு நடத்தினர். அதன் பிறகு பாலராமர் சிலை பொதுமக்கள் வழிபாட்டிற்காக திறக்கப்பட்டது. மஞ்சள் சிவப்பு நிற பட்டாடையில் கையில் தங்கத்தாலான வில் அம்புடன் பாலராமர் எழுந்தருளினார். சிறப்பான அலங்காரத்துடன் வண்ணமலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு தங்க ஆபரணங்களுடன் பாலராமர் ஜொலித்தார். குடமுழுக்கு செய்யப்பட்ட பிறகு சாதுக்களின் காலில் விழுந்து பிரதமர் நரேந்திர மோடி ஆசி பெற்றார். சாதுக்கள் பிரதமர் மோடிக்கு தங்க மோதிரம் அணிவித்து பகவத்கீதை நூலை பரிசாக அளித்தனர். குடமுழுக்கு செய்யப்பட்ட பிறகு ராமர் கோவிலின் ஒவ்வொரு மண்டபத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி ரசித்து பார்த்தார். அதன் பிறகு கோவிலுக்கு வெளியே வந்து பார்வையாளர்களை வணங்கினார்.